இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மீனா, உங்களோட படிக்கும்போது இவ்ளோ பெரிய ஃபேமிலியில மருமகளாகி பெரிய ஹோட்டலுக்கு முதலாளி அவன் நினைச்சு கூட பார்க்கலடி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே நிறைய பேர் உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்க தெரியுமா? என்னதான் மீனா எவ்வளவு பெரிய முதலாளியா இருந்தாலும் யார்கிட்டயும் ஹெட் வெயிட் காட்டினது இல்லல. ஏய், எதுக்கு ஹெட் வெயிட் எல்லாம்? இதெல்லாம் என்னன்னா உழைச்சு உருவாக்குனதா? என் புருஷ மாமியாரோட உழைப்பு தானே. என்ன மீனா இப்படி சொல்லிட்ட? அவங்களோட உழைப்பாவே இருந்தாலும் உனக்கும் பங்கு இருக்குல்ல. நீ குடும்பத்தை பொறுப்பா பார்த்ததுனாலதான் உன் மாமியார் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க. மீனா கொடுத்து வச்சவ. அத்தை வாங்க வாங்க. என்னத்த ஒரு வார்த்தை கூட சொல்லல? திடீர் பிளான் தான். சரிங்க அத்தை, எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க? பேரரை வர சொல்லுமா. பேரர் வர மேடம். நல்ல கிராண்டா இருக்குல்ல? இந்தாங்க மேடம். சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? இந்த ஆர்டர் எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. ஸ்பெஷலா பண்ண கண்டிப்பா சொல்லுங்க. மேடம். வெயிட் பண்ண வச்சிராதீங்க. போங்க. நல்லா இருக்கு. மீனா, உன் மருமக ரொம்ப பொறுப்பா இருக்கால. என்னதான் கல்யாணத்துல குளறுபடி நடந்தாலும் உனக்கு ஏத்த மருமக தான் அமைஞ்சிருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ சும்மா வீட்ல ஒரு பவரும் இல்ல இவளுக்கு. ஆபீஸ்லயும் சும்மா பெஞ்ச் தேய்ச்சிட்டு தான் இருக்கா. சிபி இப்ப வரைக்கும் இவ முகத்தை திரும்பி கூட பாக்குறது இல்ல. ஏதோ தாலி கட்டின பாவத்துக்காகவும் எங்க அத்தை முகத்துக்காகவும் எங்க குடும்பத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எங்க வீட்ல எந்த அங்கீகாரமும் இல்ல, அடையாளமும் இல்ல. ஜனமா எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா எங்க அத்தை அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் உறவுக்காகவும் நிறையவே காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. நம்ம மனசு கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு கவிதையை படிச்சா மனசுக்கு சில்லுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டைப் தான் என்னோட அத்தை. இன்னைக்கு ஜனா ஃபுட்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுல ஜனாமோட உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இதோ எங்க அத்தையோட தியாகமும் இருக்கு. இவங்க குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறதுனால தானே எங்க ஜனாமாவால இந்த பிசினஸ பாத்துக்க முடிஞ்சது. எங்க குடும்பத்துல எங்க அத்தைக்கு நாங்க ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கோம். தேங்க்ஸ் அத்தை. மேடம், உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்குவா. தேங்க்யூ மேடம். ஒரு போட்டோ மேடம். ஏண்டி, மீனா நம்மள மதிச்சு இவ்வளவு பெரிய இடத்துக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கா. கொஞ்ச நேரத்துல அவளை மட்டமா பேசணும்ல. பாத்தியா அவளை எல்லாரும் எவ்வளவு பெருமையா பாக்குறாங்கன்னு. இங்க தகுதியும் திறமையும் மட்டும் இருந்தா முன்னேற முடியாது. நல்ல மனசும் வேணும். அது மீனா கிட்ட இருக்கு. அதனாலதான் இவளுக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதான் அவ நல்லா இருக்கா. நீங்க முதல்ல அவளை பார்த்து போராமப்படாதீங்க. ஃபுட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு மீனா. அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன உடனே கிளம்புறீங்க? எங்க அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க வேணாமா? பேரர் வந்துட்டேன் மேடம். அத்தை, இது நம்ம ஹோட்டலுக்கு வந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிஃப்ட். அத்தை, இது உங்க கையால கொடுங்க. அத்தை கொடுங்க. தேங்க்யூ மீனா. தேங்க்யூ மீனா, எங்களுக்கு விருந்தும் வச்சு நீ கிஃப்டும் கொடுத்துருக்க.
உனக்கு பெரிய மனசு மீனா. தேங்க்ஸ் மீனா. ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். ம். தமிழ் அத்தை, இங்க வாயேன். சொல்லுங்க அத்தை. அது அது எப்படி சொல்றது? என்னாச்சு அத்தை? ஒண்ணும் இல்ல. தேங்க்ஸ். தேங்க்ஸா? ம். எதுக்கு? அதான் ஹோட்டல்ல இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு. நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் அத்தை? இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னை முழுசாலாம் ஏத்துக்கல. இந்த வீட்ல நீயும் ஒரு ஆளா இருக்க, அவ்வளவுதான். ம். இந்த அத்தை மருமகங்கிற உறவெல்லாம் நமக்குள்ள கிடையாது, புரியுதா? சரிங்க அத்தை. இப்ப எதுக்கு சிரிக்கிற? சாரி சாரி சாரி, நீங்க சொல்லுங்க. இல்ல, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, அதுக்கு தேங்க்ஸ், அவ்வளவுதான். அத்தை, உங்க மருமகனா நீங்க அவமானப்பட்டு நிக்கும்போது அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? இதுல என்னங்க அத்தை இருக்கு? எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? இங்க பாரு, நான் ஒண்ணு உன மருமகன்லாம் சொல்லல. இப்பதான் நான் சொன்னேன்ல, நமக்குள்ள அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு. இருக்கட்டும் அத்தை, உங்க மனசுல என் மேல பாசம் இருக்கு. எங்க அதை வெளியில காட்டினா உங்க புள்ள திட்டுவாரோன்னு பயப்படுறீங்க, அப்படித்தானே? ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்தை. நீங்க இப்படியே என்ன திட்டுற மாதிரி திட்டுங்க, விலகி இருங்க, நான் புரிஞ்சுப்பேன். எனக்கு இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ் அத்தை. ஏய், நான் அப்படி. ஐயோ, என்ன இவ? நான் ஒண்ணு சொல்ல வந்தா இவ பாட்டுக்கு வேற ஒண்ணா புரிஞ்சுக்கிட்டு போறா. நானும் என் அத்தையும் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். எங்களுக்குள்ள எந்த பர்சனலும் இருக்காது. அவங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நானும் என் லைஃப்ல இருக்கிற எல்லா சந்தோஷமான விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பேன். இந்த ஆசை வேற இருக்கா உனக்கு? பின்ன இந்த மாமியார் மருமகன்னு சினிமா சீரியல் எல்லாம் காட்டுறாங்கல்ல, ரொம்ப டிஃபிகல்ட்டா அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. அப்புறம் போர் அடிக்கும். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் அவுட்டிங், ஷாப்பிங், சினிமாக்கெல்லாம் போவோம். என் அத்தை மட்டும் ஓகே சொன்னா என் அத்தையோட அத்தை உங்களையும் கூட்டிட்டு போவோம். அந்த அளவுக்கு வந்துருச்சா? இத கேக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மீனா பாவம் தமிழ். கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே என் பையன் படுத்த படுக்கை ஆயிட்டான். அவ வாழ்க்கையில நிறைய கஷ்டம், ஆனா எதையுமே வெளியே காட்டிக்க மாட்டா. நிஜமாவே நீ சொல்ற மாதிரியே சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீட்ல எல்லாரோட மனசும் மாறும் தமிழ். உன்னால முடியும். உன்னோட இந்த கேரக்டருக்கு உன்னை யாராலையும் ஒதுக்கி வைக்க முடியாது.